Legends and Icons Awards 2026. ஆனந்தம் ரோஜாவனம் போன்ற படங்கள்ல நடித்து செம்மையா ஹிட் அந்த ஜே ஆகாஷ் அவர்கள். Akash, yes. அவரே Please, shock Akash ஆயிட்டாரு. to the stage. Akash, how are you? I'm fine. Fine? Okay. Hold on. ஆகாஷ் Wait. என்னாச்சு? என்ன நாங்க மேட்சிங்கா ஐயோ டிகே கடைசில behind me மக்களே உங்களுக்கே நியாயமான பாருங்க. நானா வேண்ட ஒரு ஹோஸ்ட் எனக்கு கூட சொல்லல என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு வாரேன்னு. ஆகாஷுக்கு கொடுத்து வச்சு நீங்க நாங்க முதல்ல பிளான் போட்டு I better leave. You do it. அவருக்கு ஜெலஸ், நீங்க அவரை மைண்ட் பண்ணாதீங்க. Anyway, hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I mean, கனடாக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 இயர்ல 4 டைம்ஸ் வந்துட்டேன். ஸோ கனடா வந்து இப்போ இன்னொரு ஹோம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம், என்னுடைய மூவி டீம், சூரிய பிரகாஷ் கியூபாலேருந்து நிறைய பேர் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யா, ஸோ நம்ம டீம் அண்ட் கனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் மை பார்ட்னர் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப். ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட் கனாவையும் பிஹைண்ட் மீடியாவையும் வந்து என்கரேஜ் பண்ண தான் வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண கனாக்கு. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு சாதிக்கும் சொல்லி தோணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டு பேர்ல்ஜா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமில்ல, அக்காச்சி ரைட், akachi.com. ஸோ பேர்ல்ஜாலாம் வந்து ஒரு 2 years பேக் நான் ஸ்ரீலங்காவில் மீட் பண்ணும்போது அப்போ தான் ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ். இப்போ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க, நல்ல விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். வெல்டன் பேர்ல்ஜா. அண்ட் இன்னும் நிறைய பேர், பேர்ல்ஜா வந்து நான் பார்த்தபடியாக சொல்கிறேன். மற்ற ஜனனி இன்னைக்கு மீட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து எல்லாருமே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆசை வந்து இதுதான், அதாவது இலங்கை தமிழ் அதை வந்து உலகம் பூரா வந்து நாம் தெரிய வைக்கணும். இலங்கை தமிழர் வந்து லேசுப்பட்டவங்க இல்லை. என்னால் முடிஞ்சது எப்படின்னா, நான் சினிமா இண்டஸ்ட்ரி இருந்ததால், எனக்கு கடவுள் புண்ணியத்தால் வந்து நான் வந்து இந்தியாவுக்கு போய் தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லாத்தையும் நடிச்சிட்டேன். ஸோ அது மூலமாக இப்போ நம்ம பசங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கனடாவில் இருக்காங்க. நிறைய டேலண்டட் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், கேமராமேன் அதை மாதிரி ஸ்ரீலங்காவிலும் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் கனடாவுக்கு மாறி போய் ஒரு 3 படம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதில் அந்த கியூபா, சூரிய பிரகாஷ் எல்லாமே வந்து இங்கே பண்ணதான். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து அதே மாதிரி 800 படம் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வெகு விரைவில் வந்து இலங்கை தமிழர்களெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு படம் நாங்கள் ஈழத்தமிழர்கள் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் எல்லாருமே தமிழ் மூவிஸ் வந்து, இந்தியன் தமிழ் மூவிஸ் வந்து இவ்வளோத்துக்கு பெருசாக வந்து, நான் உண்மையாக சொல்ல போனால் தெலுங்கு வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் தெலுங்குலாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் தெலுங்கை விட வந்து தமிழ் வந்து இவ்வளோத்துக்கு பெரிய ரீச் ஆகி பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஈழத்தமிழர்கள் வந்து என்கரேஜ் பண்ணதால தான். ஈழத்தமிழர்கள் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் அது மூலமாக தான் இந்தியன் மூவிஸ் பேஸாக வந்திருக்கு. பட் ஆனால் எங்கள் ஈழத்தமிழர்கள் பண்ணுற படத்தை வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியலை. எந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆகலை. எத்தனையோ படங்கள் நான் பார்த்துட்டேன். நிறைய படங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல மேக்கிங்கில் இருக்குது. பட் அது எதுவுமே வந்து அங்கே ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ எங்கள் ஈழத்தமிழோடு சேர்ந்து நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. நீங்கள் எல்லோரும் தியேட்டர்லையும் பார்க்கணும். அந்த படங்களை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, அவங்களுக்குலாம் பெரிய விஷயமே இல்லை. ஸ்ரீ சங்கர். ஸோ எல்லாருமே நினச்சா ஈழத்தமிழருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த படம் எடுக்கணும். அதை வந்து உலகம் பூரா வந்து எல்லாரும் கொண்டாடணும். அதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இந்தியாவில இருந்து எங்களுக்காக வருகை தந்து இந்த மேடையில் பிஹைண்ட் மீடியாவை, எஸ்பெஷல் லெஜண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸை இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ நல்லா இருந்தால். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.
Ladies and gentlemen, that was beautifully said. And once again, behind me media, நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் உலகம் பூரா உங்களுக்காக ஆன் த ஸ்பாட் இன்டர்வியூஸ், நியூஸ், மல்டிமீடியாஸ் இப்படி நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கு இந்த மேடை இட்ஸ் ஃபார் வெரி வெரி own people who have achieved so much. So in the award ceremony, every single year, it will happen on this stage. அதான் சொன்னேன், இதை பார்த்து எங்களோட குழந்தைகளுக்கு ஆசை வரும், நானும் ஒரு நாள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், அந்த மேடையில் நானும் ஒரு அவார்டு வாங்கணும்னு. அதுக்காகத்தான் this stage.